உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமா வந்து வருது விபத்து தாரையா. அப்போ திருவோணம் அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன். முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போறது நல்லது. அழகான அலங்கார பெண் தெய்வ வழிபாடு பண்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி அப்படின்னும் போது உங்களுக்கு சனியோட நட்சத்திரமா வருது. சனி அப்படின்னும் போது காவல் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் வந்து விபத்து தரையாவும், ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு விபத்து வதை வேதனையாவும் வருது. அப்போ விபத்து தரையா வரும்போது அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வெளியில போகாம இருக்கிறது, ரொம்ப லாங் டிராவல் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதே போல அவிட்டம் அப்படின்றது உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமா வர்றதுனால செவ்வாய் அப்படின்றது முருகர் வழிபாடு. முருக வழிபாடு பண்றதுமே நரசிம்மர் வழிபாடு பண்றதுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னும் போது புதனுடைய வழிபாடு. அப்போ சப்த கன்னிமார்கள் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சதயம் நட்சத்திரம் விபத்து தாரையாவும், அஸ்வினி நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாவும் வருது. அப்போ சதயம் அப்படின்றது ராகுடைய நட்சத்திரம். ராகு உங்களுக்கு விபத்து வேதனை விபத்து தரையா வரும்போது நீங்க உக்ரமான பெண் தெய்வ வழிபாடு, காளி, மகாகாளி, பத்ரகாளி அந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். வதை தாரையா வரும்போது அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கேது பகவான் வழிபாடு, அதாவது ஜீவ சமாதி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாதி வந்து விபத்து தாரையாவும், பரணி வந்து வதை வேதனை செய்யக்கூடிய நட்சத்திரமாவும் வருது. அப்போ புரட்டாதி அப்படின்றது குரு வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறது. அதே போல பரணி நட்சத்திரம் அப்படின்னும் போது உங்களுக்கு சுக்கிரனுடைய வழிபாடு பிளஸ் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் விபத்து தாரையாவும், கிருத்திகை நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கக்கூடியதாகவும் வருது. உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரமா வரும்போது வர அன்னைக்கு நீங்க சனீஸ்வர வழிபாடு பண்றதும் காவல் தெய்வ வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு நீங்க முருகர் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும்.
புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு விபத்து தாரையாவும், ரோகிணி நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா வருது. அப்போ ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமா வரும்போது நீங்க கன்னிமார் தெய்வ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அதே போல ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னும் போது சந்திர பகவான் உங்களுக்கு வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா வரும்போது நீங்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அழகான அலங்கார தெய்வங்கள் வழிபாடு பண்றதும், பௌர்ணமி வழிபாடு பண்றதும், பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா வதை வேதனை உங்களுக்கு வேலை செய்யாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் விபத்து தாரையாவும், மிருகஷீர நட்சத்திரம் வதை வேதனையாவும் வருது. அஸ்வினி நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு விபத்து தாரையா வரும்போது நீங்க ஜீவ சமாதி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மிருகஷீர நட்சத்திரம் வதை வேதனையா வரும்போது செவ்வாய் வழிபாடும் முருகர் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரணி உங்களுக்கு விபத்து தாரையாவும், திருவாதிரை வதை வேதனையை செய்யக்கூடிய நட்சத்திரமாவும் இருக்கு. பரணி நட்சத்திரத்துல உங்களுக்கு விபத்து தாரையா வர அன்னைக்கு நீங்க வெளியில போகாம பயணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல அர்ஜென்ட்டா நீங்க பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா உங்களுக்கு பரணி அப்படின்றது சுக்கிரன் இல்லையா, இப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல திருவாதிரை உங்களுக்கு வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா வரும்போது காளிகாம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் நமக்கு சுப நட்சத்திரங்கள் எது, அசுப நட்சத்திரங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரமா பாருங்க. அப்படி 3வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் உங்களுக்கு 3 வந்து விபத்து தாரையாகவும், 7 வதை வேதனையாகவும், 22வது நட்சத்திரம் உங்களுக்கு மைனாசகத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி நட்சத்திர நாட்கள்ல வரும்போது உங்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு டிராவல் பண்ணாம இருக்கிறது, வீட்டுல சுபகாரியங்கள் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வைநாசிக நட்சத்திரம்லாம் வருது அப்படின்னும் போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்க ஒரு பொண்ணு பார்க்கும்போதோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு வராம பாத்துக்கிறது நல்லது. பொருத்தமே இருக்குது, 6 பொருத்தம் இருக்கு, 5 பொருத்தம் இருக்கு, திருமணம் பண்றதுக்கு போதும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேக்சிமம் 7-8 பொருத்தத்துக்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுலயும் இந்த நட்சத்திரங்கள் விபத்து தாரை, வதை வேதனை கொடுக்கறது, வைநாசிகம், இந்த நட்சத்திரங்களை முக்கியமா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதனால அப்படின்னா பொருளாதார ரீதியா நீங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு சுபத்தாரை மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்போ சுபத்தாரை அசுபத்தாரைகள் எல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம். அப்ப சுபத்தாரை என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குவோம். அப்போ சுபதாரை மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நல்ல செயல்களும் நமக்கு செய்யும். நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும் வீட்டுல அப்படின்னும் போது உங்களுக்கு சுப நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரமா வருது அப்படின்னு பாருங்க. அந்த சுப நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க எந்த ஒரு சுப காரியங்களுமே செய்யலாம். உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண் அல்லது மாப்பிள்ளை இந்த நட்சத்திரங்கள்ல வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அப்படி வரும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பொதுவா வராம இருக்கும். உங்களுக்கு திருமணம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் மேக்சிமம்
கல்யாணம் ஆனா போதும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் நீங்க வந்து திருமணம் பண்ண போறீங்க. அந்த ஒரு முறை பண்ற திருமணத்தை கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் மேரேஜுக்குலாம் வாய்ப்பே இருக்காது. கரெக்டா ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயே பார்த்து பொறுத்தும் கரெக்டா சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம கல்யாணம் மட்டும் பண்ணா போதுமா? கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் வரும், வருமானம் வேணும், பிள்ளைங்களை வந்து வளர்த்தணும், ஆளாக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பொருளாதாரத்துல நமக்கு வீக்காகாம இருக்கணும், நல்ல நட்சத்திரத்தை நம்ம கூட செத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டா வரும். அப்படி இருக்கும்போது இந்த 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்களை உங்களுக்கு பொதுவா வரும்போது வர மாதிரி நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இப்போ சுப நட்சத்திரம், அசுப நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டோம். அதே போல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.